வணக்கம் நண்பர்களே. த ஃப்ளோ என்ற இந்த அற்புதமான தொடரின் இரண்டாவது பாகத்திற்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இந்த தொடர் முழுவதும் ஈர்ப்பு விதியைப் பற்றிய ஆழ்ந்த உண்மைகளையும் அதை உங்கள் வாழ்வில் நடைமுறைப்படுத்துவதற்கான எளிய சக்தி வாய்ந்த வழிமுறைகளையும் பற்றி பார்க்கப் போகிறோம். இந்த தொடரின் ஒவ்வொரு அத்தியாயமும் உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எனவே எந்த அத்தியாயத்தையும் தவறவிடாமல் அனைத்தையும் பாருங்கள். இந்த வீடியோவின் முந்தைய பாகத்தை சாப்டர் 1 காணத் தவறினால் இணைப்பில் உள்ள வீடியோ லிங்கை கிளிக் செய்யவும். ஒரு முழுமையான புரிதலுக்கு எங்கள் முதல் வீடியோவை பார்ப்பது அவசியம். சென்ற பகுதியில் நம் எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் செயல்களுக்கு இடையே ஒத்திசைவை, அதாவது அலைன்மெண்ட்டை உருவாக்குவது எப்படி என்பதைக் கண்டோம். இந்த ஒத்திசைவுதான் நாம் விரும்பியதை ஒரு காந்தம் போல் ஈர்ப்பதற்கான முதல் படி. இன்று அந்த அறிவை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்லப் போகிறோம். நமது கற்பனை சக்தியை மேலும் சக்தி வாய்ந்ததாக மாற்றுவது எப்படி, அதன் மூலம் பிரபஞ்சத்தின் ஆற்றலுடன் இன்னும் ஆழமாக இணைவது எப்படி என்பதை விரிவாக பார்க்க இருக்கிறோம். உங்கள் கனவுகளை நிஜமாக்குவதற்கான உத்வேகமான பயணத்திற்கு தயாராகுங்கள். அத்தியாயம் 2. காந்தப் பிரபஞ்சம். ஆற்றல் உங்களுக்கு எவ்வாறு பதிலளிக்கிறது என்பதை புரிந்து கொள்வது. பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் ஆற்றலால் ஆனவை. ஆல் மேட் ஆஃப் எனர்ஜி. சமீபத்தில் ஒரு ஆய்வில் மனித உடலிலிருந்து உருவாகும் வெப்பம், ஹீட்டு, மின்காந்த அலைகள், எலக்ட்ரோ மேக்னடிக் வேவ்ஸ் ஆகியவை சேகரிக்கப்பட்டு அதன் மூலம் நாம் ஒவ்வொருவரும் ஒரு தனித்துவமான ஆற்றலை வெளிப்படுத்துகிறோம் என்பது கண்டறியப்பட்டுள்ளது. நம் ஒவ்வொருவரின் எண்ணங்களும் ஒருவித ஆற்றல் அதிர்வுகளை, ஃப்ரீக்வன்சிஸை உருவாக்குகின்றன. இந்த அதிர்வுகள் நாம் எதை நோக்கி நம் கவனத்தை செலுத்துகிறோமோ அதையே நம் வாழ்க்கைக்குள் ஈர்க்கின்றன. இது வெறும் தத்துவம் அல்ல, நமது மூளையின் செயல்பாடுகள், பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் மற்றும் அறிவியலின் அடிப்படையிலான ஒரு நிகழ்வு. மூளை ஒரு சக்தி வாய்ந்த டிரான்ஸ்மிட்டர். சரியாகச் சொன்னால், நம் மூளை ஒரு டிரான்ஸ்மிட்டர் போல குறிப்பிட்ட அதிர்வெண், அதாவது ஸ்பெசிஃபிக் அதிர்வெண்ணை, சமிக்ஞைகளை இந்த பிரபஞ்சத்திற்கு அனுப்புகிறது. நம் மூளை வெறும் உடல் உறுப்பு அல்ல, அது ஒரு சக்தி வாய்ந்த மின்வேதியியல் அமைப்பு, அதாவது பவர்ஃபுல் எலக்ட்ரோ கெமிக்கல் சிஸ்டம். நியூரான்கள் எனப்படும் மூளை செல்கள், பிரெயின் செல் கால்டு நியூரான்ஸ், மின் சமிக்ஞைகள், எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ், சிக்னல்கள் மூலம் ஒன்றோடு ஒன்று பேசிக்கொள்கின்றன. கவனியுங்கள், நமது மூளை நிஜத்திற்கும் கற்பனைக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை பெரும்பாலும் அறிவதில்லை. நாம் ஒரு விஷயத்தை ஆழமாக மீண்டும் மீண்டும் கற்பனை செய்யும்போது நமது மூளை அதை நிஜமாகவே நடப்பதாக புரிந்து கொள்கிறது. இதனால் நம் மூளை புதிய நரம்பு இணைப்புகளை உருவாக்கி, அதாவது பை கிரியேட்டிங் நியூ நியூரல் பாத்வேஸ், அந்த கற்பனையை நிஜமாக்க தேவையான பாதைகளை நமக்கே தெரியாமல் அமைகிறது. எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகளின் விஞ்ஞானம் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். நமது எண்ணங்கள் நம் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கின்றன என்பதை அறிவியல் நிரூபித்துள்ளது. உதாரணமாக, நாம் அதிக மன அழுத்தத்தில் இருக்கும்போது கார்டிசோல் போன்ற அழுத்த ஹார்மோன்கள் அதிகமாகச் சுரக்கின்றன. இது நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கும். அதேபோல மகிழ்ச்சியான எண்ணங்கள் மற்றும் நன்றியுணர்வு செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற சந்தோஷமான நியூரோ டிரான்ஸ்மிட்டர்களை வெளியிடுகின்றன. இவை மனநிலையை மேம்படுத்தி உடல் ஆரோக்கியத்தை வலுப்படுத்துகின்றன. நமது உணர்ச்சிகள் மின்காந்த அலைகளை உருவாக்குகின்றன, அதாவது இட் ஜெனரேட்ஸ் எலக்ட்ரோ மேக்னடிக் வேவ்ஸ். இந்த அலைகளின் அதிர்வெண் ஃப்ரீக்வன்சி நமது மனநிலைக்கு ஏற்ப மாறுபடும். இப்போது நம் நம்பிக்கை எப்படி உங்கள் புற உலகத்தின் பிரதிபலிப்பாக மாறுகிறது, அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் how our faith now becomes a reflection of the outside world என்பதை பார்ப்போம். நமது ஆழ்ந்த தன்னம்பிக்கை ஒரு சுய நிறைவு தரும் தீர்க்க தரிசனமாக, ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் a self-fulfilling prophecy போல செயல்படுகிறது. நண்பர்களே, நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று நம்பினால் உங்கள் மூளை அந்த இலக்கை அடையத் தேவையான படிகளை எடுக்க உங்களை தூண்டுகிறது. இதனால் வாய்ப்புகளை அதிக கவனத்துடன் அணுகுவீர்கள். இதற்கு ஒரு நல்ல உதாரணம் மைக்கேல் பெல்ப்ஸ், ஒலிம்பிக் நீச்சல் வீரர்.
அவர் போட்டியில் கலந்து கொள்வதற்கு முன் நீச்சல் குளத்தில் நடப்பதை மனதிலேயே கற்பனை செய்து பார்ப்பார். Visualizes it in his mind. அவர் ஒவ்வொரு நீச்சலையும், ஒவ்வொரு அசைவையும், வெற்றி பெறும் உணர்வையும் கற்பனை செய்வார். இது அவர் ஒரு முறை கண்ணாடி உடைந்து போன போதும் பாதையை துல்லியமாக கடக்க உதவியது. இதற்கு மாறாக தோல்வி பயம், ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், நமது கவனத்தை வாய்ப்புகளிலிருந்து விலக்கி எதிர்மறை முடிவுகளையே எதிர்பார்க்கச் செய்யும். உதாரணமாக, வறுமை அல்லது பற்றாக்குறை குறித்த எண்ணங்கள் மனதை மூடிவிடுகின்றன. க்ளோஸ் ஆஃப் த மைண்ட். இதனால் நம் கண்முன்னால் இருக்கும் வாய்ப்புகளை கூட நம்மால் அடையாளம் காண முடியாது. ஆனால் நமது உள்மனம் நன்றி உணர்வு, நம்பிக்கை போன்ற நேர்மறை உணர்வுகளால் நிறைந்திருந்தால் நமது வெளி உலகமும் அதே நேர்மறை அதிர்வுகளை பிரதிபலிக்கும். நண்பர்களே, ஆகையால் வறுமையிலிருந்து உங்கள் எண்ணங்களையும் கவனத்தையும் திசை திருப்புதல் அவசியம். Please divert your attention from poverty thoughts and feelings. நீங்கள் ஒருபோதும் வறுமை, பற்றாக்குறை போன்ற எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள். Don't give way to negative thoughts. நண்பர்களே, அதற்கு பதிலாக உங்கள் கவனத்தை நீங்கள் விரும்புவதை நோக்கி திசை திருப்புங்கள். Turn your attention. உங்கள் உள் மனதின் ஆழத்தில், deep within your subconscious, அந்த வெளி உலகம் உங்களுக்கு ஏற்றபடி மாறுவதை உறுதியாக உணருங்கள். இதை உறுதிப்படுத்த ஜிம் கேரி என்ற ஹாலிவுட் நடிகரின் கதையை கேட்கலாம். அவர் ஏழ்மையில் இருந்தபோது தனக்கு $10 மில்லியன் சம்பளமாக கிடைப்பதாக ஒரு செக்கை எழுதி, wrote a check. அதை தன் பர்ஸில் வைத்திருந்தார். அதை தினமும் பார்த்து அது நடப்பதாக மனதிலேயே உணர்ந்தார். சில வருடங்களுக்குப் பிறகு அவர் அதே தொகைக்கு ஒரு படத்தில் நடிக்க ஒப்பந்தமானார். ஆகவே கற்பனை சக்தி வெறும் கனவு அல்ல. த பவர் ஆஃப் இமேஜினேஷன் இஸ் நாட் ஜஸ்ட் அ ட்ரீம். அதுதான் நம் வாழ்க்கை உருவாக்கும் சக்தி. இந்த ஆழ்ந்த புரிதல் மூலம், அதாவது through this profound understanding, ஈர்ப்பு விதியின்படி உங்கள் எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் செயல்களை ஒன்றாக சீரமைத்து நீங்கள் விரும்பிய வாழ்க்கையை இயல்பாகவே ஈர்த்து கொள்ள முடியும். When you align your thoughts, feelings and actions, you will naturally attract the life you desired. இது வெறும் மந்திரம் அல்ல. இது நமது மனம், மூளை மற்றும் அதன் மின்காந்த அலைகள் ஆகியவற்றுக்கு இடையேயான அறிவியல் சார்ந்த தொடர்பு. நமது எண்ணங்களை முறையாக வழிநடத்துவதன் மூலம் நாம் விரும்பியதை அடையும் சக்தி நமக்குள் உள்ளது. இதை உணர்ந்து செயல்படுவோம். நாம் இதுவரை பார்த்தது ஒரு தத்துவம் மட்டுமல்ல. அது நமது நரம்பு மண்டலம், நமது எண்ணங்கள் மற்றும் நமது வெளி உலக நிகழ்வுகளுக்கு இடையிலான ஆழமான ஒரு தொடர்பு. நமது மூளை வெறுமனே யோசிப்பதில்லை. அது ஒரு குவாண்டம் டிரான்ஸ்மிட்டர் போல நாம் விரும்புவதை நோக்கி நம்முடைய கவனத்தை ஈர்ப்பதன் மூலம் அந்த இலக்கை அடையத் தேவையான புதிய நரம்பு பாதைகளை நியூரல் பேத்வேஸ் உருவாக்குகிறது. இது நியூரோபிளாஸ்டிசிட்டி எனப்படும் ஒரு அறிவியல் நிகழ்வு. நமது எண்ணங்கள் மற்றும் நம்பிக்கைகள் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட திசையில் செலுத்தப்படும் போது மூளையின் அமைப்பு மற்றும் செயல்பாடு அதற்கு ஏற்றவாறு மாறுகிறது. உதாரணமாக, நாம் ஒரு குறிப்பிட்ட திறமையை வளர்த்து கொள்ள விரும்பினால் அதை மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்யும்போது அந்த திறமைக்கான நரம்பு இணைப்புகள், நரம்பு கோணல்கள் மூளையில் வலுப்பெறுகின்றன. அதேபோல நாம் விரும்பிய வாழ்க்கையை மனதில் மீண்டும் மீண்டும் காட்சிப்படுத்தும் போதும், விஷுவலைசிங், அந்த கனவுக்கான பாதையை மூளை நமக்கே தெரியாமல் உருவாக்குகிறது. நமது மனம் ஒரு காந்தப்புலன், மேக்னெட்டிக் ஃபீல்டு போல செயல்படுகிறது. நாம் நேர்மறை உணர்வுகளான அன்பு, நன்றியுணர்வு ஆகியவற்றை வெளிப்படுத்தும் போது நமது இதயத் துடிப்பின் மின்காந்த அலைகள், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், ஒரு ஒழுங்குமுறையுடன் அதிர்வதை ஆய்வுகள் காட்டுகின்றன. இது நமது ஒட்டுமொத்த உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. ஆகவே வறுமை அல்லது பற்றாக்குறை போன்ற எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் கொடுப்பதென்பது நம்மை நாமே பலவீனப்படுத்திக் கொள்வது போலாகும். மாறாக, உங்கள் கவனத்தை நீங்கள் விரும்புவதை நோக்கி திருப்புங்கள். நமது யதார்த்தம், ரியாலிட்டி என்பது நம் உள்மன எண்ணங்களின் பிரதிபலிப்பு என்பதை மனதில் கொள்வோம். நீங்கள் விரும்பிய வாழ்க்கையை அடைவதற்கான சக்தி உங்களுக்கு வெளியேயோ அல்லது மந்திரங்களிலோ இல்லை.
அது உங்களுடைய மூளையின் ஆழத்திலும் உங்களுடைய எண்ணங்களின் சக்திக்குள்ளும் ஒளிந்திருக்கிறது. இதை உணர்ந்து உங்கள் எண்ணங்களை நேர்மறையாக வழிநடத்தி நீங்கள் விரும்பிய வாழ்க்கையை இயல்பாகவே ஈர்க்க முடியும் என்பதை நிச்சயமாக நம்புங்கள். இந்த 2வது அத்தியாயத்தில் ஈர்ப்பு விதியின் அடிப்படை சக்தியைக் கண்டோம். உண்மையில் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய ரகசியம் நம் ஒவ்வொருவரின் உள் மனதிலும் புதைந்திருக்கிறது. இட் இஸ் buried deep within our subconscious. அதை நாம் தட்டி எழுப்புவோம். இது போராட்டங்களை விட்டுவிட்டு உங்கள் உள்மன ஆற்றலுடன் ஒத்துழைப்பதற்கான ஒரு முதல் படி. ஆனால் நமது பயணம் இங்கு முடிந்துவிடவில்லை. ஈர்ப்பு விதியை பற்றிய ஆழ்ந்த புரிதலுக்கான அடுத்த கட்டத்திற்குச் செல்லவிருக்கிறோம். அடுத்த அத்தியாயத்தில் தொலைநோக்கு பார்வை, நீங்கள் வாழ விரும்பும் வாழ்க்கையை வடிவமைத்தல், த விஷன் ஆர்கிடெக்ட், டிசைனிங் த லைஃப் யூ வாண்ட் டு லிவ் என்ற தலைப்பின் கீழ் உங்கள் கனவுகளை எப்படி ஒரு தெளிவான படமாக உங்கள் மனதில் உருவாக்கலாம், அதன் மூலம் உங்கள் எதிர்காலத்திற்கான வரைபடத்தை எப்படி நீங்களே தீட்டலாம் என்பதைக் காண்போம். இந்த அற்புதமான தொடர் பயணத்தில் எங்களுடன் இணைந்திருங்கள். அடுத்த அத்தியாயத்தில் உங்கள் கனவுகளை உண்மையாக்கும் அந்த சக்தியை எப்படி பயன்படுத்துவது என்று பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இந்த பதிவு பற்றிய ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ மற்றவருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த அற்புதமான தொடர் பயணத்தில் எங்களுடன் இணைந்திருங்கள். அடுத்த அத்தியாயத்தில் உங்கள் கனவுகளை உண்மையாக்கும் அந்த சக்தியை எப்படி பயன்படுத்துவது என்று பார்ப்போம். நன்றி, வணக்கம்.